ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் இதுவரைக்கும் சாப்பிடாத சுவையில் முட்டை வச்சு மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா வந்து இதை இந்த மாதிரி கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதும் அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிடுங்க. தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம இன்னொரு பக்கம் வந்து வேறு கடாயில் மேகி வந்து தயார் பண்ணிடலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், அதாவது 400 ml தண்ணி வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மேகி மசாலா வந்து ஒரு பேக்கெட் மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதி வரவும் இந்த மேகியை வந்து அதில் சேர்த்துடலாம். நான் வந்து 3 பீஸ் வந்து சேர்க்குறேன். இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதிகமாக நீங்கள் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வச்சுட்டு நல்லா இருத்துக்கோங்க. தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க கிரேவியோடு இதை ஆட் பண்ணலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் மீதம் இருக்க மேகி மசாலாவை சேர்த்துடலாம். மீதம் வந்து 2 பேக்கெட் மேகி மசாலா இருக்கும், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறலாம். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு 4 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. தீயை வந்து நல்லா ஆனில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை வந்து சீக்கிரமாக வேகும். பாருங்கள், முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மேகியை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மேகியில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தது, அது கூடவே நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான முட்டை மேகி வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.